அப்படியெல்லாம் கிடையாது. ஜனநாயகனுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். அதை நீங்க பாத்துக்கோங்க. நிறைய பேர் தியேட்டருக்கே வரதில்ல. தியேட்டரே பாவம் காலி அடிக்குது. விநியோகஸ்தர்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. புரிதுங்களா? தியேட்டரே ஓடலன்னு இருக்காங்க. தயவு செஞ்சு ஜனநாயகம் விட்டாதான் வசூல் வரும். இல்லைன்னா தியேட்டர் நடத்த முடியாது. அவங்க வேலையாட்களுக்கெல்லாம் கூலி கொடுக்க முடியாது. அதெல்லாம் யோசிங்க. புரிதுங்களா? ஜனநாயகனை விடுங்க. படம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மொக்க படத்தை விட்டு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அடுத்தது அவங்க வேலையை பார்க்க போங்க. சார் தெரி ரீரிலீஸ் பண்றேன்னாங்க இன்னைக்கு. தெரி ரீரிலீஸ் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு பயங்கர செலிப்ரேஷனா இருந்திருக்கும். தயவு செஞ்சு அந்த படத்தையாவது விடுங்க. நாங்க வந்து கொண்டாடுவோம். தெரியாது பயங்கர மாசா இருக்கும், மிரட்டலா இருக்கும். அதை தயவு செஞ்சு விடுங்க. நீங்க படம் பாருங்க. பராசக்தி ஐயோ நீங்க வேற. பராசக்திலாம் சூர மொக்க, இதுவும் மொக்க. ஏன் நான் படம் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகணுங்க, உங்களுக்கு கனெக்ட் ஆகணுங்க. சரி சார்பட்டான்னு ஒரு படம் பார்த்தீங்க, அதுல எவ்வளவு ரியலா இருந்தது. பீரியட் மூவி ரிசர்ச் பண்ணோம். நீங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கான வேலை செய்யணும். 125 கோடி போட்டு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. சும்மா மொக்கையா போட்டு